குரூப் 2A மெயின்ஸ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து நம்மளுக்கு 4வது வீடியோ. நம்மளுக்கு 15/3/2026 நடந்த குரூப் 2A மெயின்ஸ் அதுக்கான விளக்கம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் இருந்து நம்மளுக்கு 3, 18, 36 அப்படின்ற தொகுப்பிற்கு இணையான எண் தொகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கீழே என்ன இருக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது அர்த்தம் நம்மளுக்கு இணையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான். இப்போ 3 6 நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 18 வருது. இப்போ 18 2 36 வருது. இதே மாதிரி எது கீழே இருக்கு அப்படின்னா இந்த 6 2 மாதிரி 4 6 24 24 2 48. இப்போ எது வரும் அப்படின்னா நம்மளுக்கு பி தான் வந்து ஆன்சர் வரும். பின்வரும் கூற்றுக்களுள் தாமஸ் மன்றோ குறித்து எது சரியானது? தாமஸ் மன்றோ ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார். 1820 மதராஸ்ல சென்னையில நம்மளுக்கு ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தினாரு. இவரு திருமலை கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றை வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறாரு. அதுக்கு பேரு மன்றோ கங்காளம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அது இப்போ வரைக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமா பார்க்கப்படுது. அப்ப அது சரியானதுதான். பகோடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெற செஞ்சவர் யாரு அப்படின்னா வில்லியம் பெண்டிங் வந்து நம்மளுக்கு வருவாரு. 1 2 சரியானது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக விளங்கினர். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழடி பத்தி தான் கேட்டிருக்காங்க. கீழடியில கிடைச்ச பானையில வந்து தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பொறிக்கப்பட்டிருக்கு. அது சரியானதுதான். கீழடியில் கிடைத்த பெரும்பாலான பானைகள்ல பானை உலர்ந்ததுக்கு அப்புறம் தான் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சரி. கீழடியில் கிடைத்த கருப்பு சிவப்பு நிற பானைகள்ல நம்மளுக்கு கடவுள் உருவம் பொறிக்கப்படல. கடவுள் என்ன கடவுள்னு சொல்லல. கடவுளுடைய வழிபாடு பத்தி எல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. பானையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரே எழுத்தமையோட இருந்துச்சா? இல்ல, பலர் வந்து வெவ்வேறு எழுத்தமையில வந்து நிறைய பேர் எழுதி இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு 1 2 சரி. கீழ்காணும் சென்னை மாகாண ஆளுநர்களை கால வரிசைப்படி எழுதுக. கால வரிசைப்படுத்துறதுன்னா நம்மளுக்கு சீத ஆன்சர் 4 3 2 1. ஜார்ஜ் பார்லோ அப்படின்னா ஒரு 1808 இருந்து 1813 வரைக்கும் வருவாங்க. ஹியூஜ் எலியட் 1814 1820 வரைக்கும் இருப்பாங்க. தாமஸ் மன்றோ 1820 1827. லூசிங்டன் 1827 இருந்து 1832 கீழ இருந்து நம்மளுக்கு வரிசையா பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பார்லோ, ஹியூஜ் எலியட், தாமஸ் மன்றோ, லூசிங்டன். பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தவறானது அப்படின்னா நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது நமக்கு நாமே பயணிகளுடைய நிழற்புடைங்கிறது கரெக்ட். தோழி அப்படிங்கிறது பெண்களுக்கான பணிபுரியும் பெண்களுக்கான ஒரு விடுதி திட்டம். நம்ம ஊரு சூப்பர் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சுகாதாரம் அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்துறது. புதுமை பெண் அப்படின்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையா 1000 வந்து வழங்குவாங்க. தவறானது பாத்தீங்கன்னா 2ம் 4ம் தப்பு. SITN அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நெட்வொர்க். ஸோ SEMT அப்படிங்கிறது என்ன வரும்? மிஷன் இல்ல, கவர்னன்ஸ். ஸ்டேட் கவர்னன்ஸ் மிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கணும். இப்போ அறிவு அப்படிங்கிறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சாட்பாட் ஜாயின்ட்லி டெவலப்மெண்ட் பை TNEGA தமிழ்நாடு கவர்னன்ஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கரெக்ட். CE செட் அப்படின்னா சென்டர் ஆஃப் எமர்ஜிங் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது சரி. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரைட் மேட்சஸ் தான் கேட்டிருக்காங்க. 3 4 சரி. இப்ப SITN அப்படின்றது நம்மளுக்கு மாநில தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்ப வலையமைப்பு. SEMTனா மாநில மின்னாளுகை பணிக்குழு. மின்னாளுகை வந்திருக்கணும். அறிவு அப்படின்னா தமிழ்நாடு மின்னாளுகை முகமையோட அண்ணா பல்கலைக்கழகம் இணைந்து உருவாக்கிய ஒரு தமிழ் இயற்கை மொழி செயலாக்க வழித்திறன் மிகு உரையாடல்.
CEET அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய மின்னணு தொழில்நுட்பங்களுக்கான ஒரு மையம். 3 நாள் தான். PCS, Picture Exchange Communication System, ADHD, Attention Disorder and Hyperactivity Defect, ABA அப்படின்னா Applied Behavior Analysis, ASD, Autism Spectrum Deficiency அப்படிங்கிறது நம்மளுக்கு 4மே சரியாதான் வந்திருக்கு. சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்பது தொடர்பான பின்வரும் நோட்டில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்துமே சரிதான். என்னன்னாலும் நம்ம அபிஷியல் கீ வரும்போது இதை வந்து கொஞ்சம் தடவை செக் பண்ணிக்கலாம். கமிட்டி பாருங்க. தாராணையம் மாநிலங்களின் மறுசீரமைப்பு. மண்டலாணையம் அப்படின்னா இடஒதுக்கீடு. ஸ்வரன் சிங் அடிப்படை கடமை. அசோக் மேத்தா பஞ்சாயத் ராஜ் அப்படின்னா நம்மளுக்கு ஏதா ஆன்சர் 3, 4, 2, 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கீழ்கண்ட எவை அடிப்படை கடமைகள் இல்லை அப்படின்னா அடிப்படை கடமை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது 4A 51A என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கடமை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல இயற்கையான சூழலை பாதுகாப்பது மேம்படுத்துவது அப்படிங்கிறது வரும். பொது சொத்தை பாதுகாக்கணும், வன்முறையை கைவிடணும் அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஆனா சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 51 குறிப்பிட்டதுனால நம்மளுக்கு தவறானது கேட்டிருக்காங்க. சி மட்டும்தான் தப்பு. சரியான பொருத்தம். இங்கிலாந்துங்கிறது ஈரவை. சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னா அமெரிக்கா. 5 ஆண்டு திட்டம். சோவியத் ரஷ்யா 5 ஆண்டு திட்டம். அமெரிக்கா அப்படிங்கிறது உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல். 1 ரைட்டு. நம்மளுக்கு 4ம் சரியானது. 1ம் 4ம் சரி. தவறானது பாத்தீங்கன்னா என்ன தவறு? சி தவறு. 2ம் 4ம் தவறு அப்படிங்கிறது தான். ஆல்பர்ட் பூஸ் சஃபின் அப்படிங்கிறது உயிருள்ள போலியோ தடுப்பூசி. வாய் வழியா உட்கொள்ளக்கூடிய உயிருள்ள போலியோ தடுப்பூசி. மேக்ஸ் டெய்லர் அப்படிங்கிறவங்க மஞ்சள் காய்ச்சல் அப்படிங்கறதோட தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜோனஸ் சால்க் கொல்லப்பட்ட போலியோ தடுப்பூசி. ஆல்பிரட் கால்மெட் அப்படிங்கிறவங்க பிசிஜி தடுப்பூசி வந்திருக்கணும். அதனால தவறானது பாத்தீங்கன்னா 2ம் 4ம் தப்பு. அது மாறி இருக்கு. இதனை மாற்றுவதற்காக ஸ்மிட் தூண்டுதல் சுற்று முக்கியமாக உபயோகப்படுகிறது. எதுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு மிதமான மாறுபடும் உள்ளீட்டை திடீரென்று மாறுபடக்கூடிய ஒரு வெளியீட்டு அலை வடிவமாக இது மாற்றுறதுக்கு, அதாவது ஒரு இரைச்சல் இல்லாம கிளியரா கேட்கறதுக்கான ஒரு தெளிவான டிஜிட்டல் சிக்னல் வந்து இது மூலமா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சரியானது. தேசிய மருத்துவ ஆணைய மசோதா 2019ஓட குறிக்கோள் என்ன அப்படின்னா இது நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் தரமான மற்றும் மலிவான ஒரு மருத்துவ கல்வி மற்றும் உயர்தர மருத்துவ நிபுணர்களுக்கான ஒரு தரத்தை மேம்படுத்துறது தான் 2019 தேசிய மருத்துவ ஆணைய மசோதால குறிப்பிட்டிருக்கு. அணுகுதல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் சமீபத்திய அறிவியல் முன்னேற்றங்களை வந்து ஏற்றுக்கொள்வதை வந்து என்ன படுத்துது அப்படின்னா இது மேம்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 75 புதிய மருத்துவ கல்லூரிகளை துவக்கிறத பத்தி இந்த மசோதால சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது. 1, 2 சரி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை ஏறு வரிசையில சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசையில அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமான முதியோர்கள் 60க்கு மேல அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா பகுதிகள்ல அதிகமா இருப்பாங்க. அது தெரிஞ்சுட்டாவே என்ன பண்ணிக்கலாம், ஓரளவு
இங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். 6 ஆனா 2 இதுலயுமே வந்திருக்கு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் எது வருது அப்படின்னா நம்மளுக்கு கீழ இருந்து ஏறு வரிசையில தான் எழுத சொல்லியிருக்காங்க. பீகார் வரும். பீகார், உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. என்ன ஆன்சர் வரும்னா டி தான் ஆன்சர். பின்வருவனவற்றை கால வரிசைப்படி நிரல்படுத்துக. டிஐஐசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது 1949. டான்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். டான்சி அப்படிங்கிறது 1965. சிட்கோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். சிட்கோ அப்படின்னா அது 70. சிப்காட் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா 71ல வரும். 71. இதுவும் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படிங்கிறது வந்திருக்கணும். உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது? 1 வரிசைக்கு 1 2 3 4 1 2 3 4 டி தான் வந்து ஆன்சர். இந்தியாவில் மேற்கு கடற்கரையை விட கிழக்கு கடற்கரை வந்து புயலால் அதிகம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிழக்குல நம்மளுக்கு வங்காள விரிகுடா இது மூலமா நிறைய புயல்களால அது பாதிக்கப்படுது அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா இது சரியாதான் இருக்கும். கிழக்கு கடற்கரையில் மட்டுமே புயல் உருவாது அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை 2 பகுதியிலுமே புயல்கள் உருவாக தான் செய்யும். ஆனா அதிகமா வந்து புயலால வந்து பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை அப்படிங்கிறது. இங்க என்ன வருது? ஏ சரி, ஆர் வந்து தவறானது. புயல் 2லயுமே தான் உருவாகுது. எண்ணூர் என்னும் முக்கிய துறைமுகத்திற்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எந்த சிறிய துறைமுகம் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா எந்த அறிவிக்கப்பட்டிருக்குது? என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுப்பள்ளி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வரும். இப்போ குளச்சல் அப்படின்னா அது கன்னியாகுமரி பக்கம் போயிடும். உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கேட்டிருக்காங்க. அப்போ மணப்பாடுனா தூத்துக்குடி வந்துடும். திருச்சோபுரம் அப்படின்னா கடலூர். இப்போ எண்ணூர்ல வந்து நம்மளுக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல அப்படின்னா அது காட்டுப்பள்ளி தான். டான்சி கொடுத்திருக்காங்க. டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். தமிழ்நாடு இது என்ன சொல்லியிருக்காங்க? கீழ்கண்டவற்றில் வருட அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை கால வரிசைப்படுத்துக. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். டான்சிங்கிறது என்னது? 1965. டான்சம் அப்படிங்கிறது 1976. TANMAG அப்படிங்கிறது 1979. மேக்னசைட் லிமிடெட் அப்படிங்கிறது இது வந்து மினரல்ஸ் லிமிடெட் அப்படின்னா 78ல வந்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எது வரும்னு பாருங்க. 1 4 1 4 3 2 ஏதான் வந்து நம்மளுக்கு சரியானதா வரும். சிறுதொழில், மேக்னசைட், கனிமம், சிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இயர் வந்து நம்மளுக்கு வரிசையா தெரிஞ்சாதான் அதை என்ன பண்ண முடியும் நம்ம. தமிழ்நாடு அரசாங்கத்தால் குறைவாக அறியப்பட்ட அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதில் பின்வரும் எந்த இனத்தின் மீது சமீபத்துல இந்த 2025 கவனம் செலுத்துது அப்படின்னா 1, 3 மட்டும்தான் சரி. சிங்கவால் மக்காக் குரங்கு மற்றும் மெட்ராஸ் ஹெட்ஜாக் அப்படிங்கிற ஒரு முள்ளம்பன்றி மேலையும், அப்புறம் வரி கழுதை புலி ஹைனா மற்றும் திமில் தலை கொண்ட மகசீர் மீன் இது மேலையும் என்ன பண்ணிருக்காங்க? இதெல்லாம் வந்து அழிஞ்சு வரக்கூடிய உயிரினங்க. அதை பாதுகாக்கிறதுல இவங்க வந்து என்ன பண்றாங்க? இந்த உயிரினங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 1, 3 சரி.
மீதி இருக்கிற ரெண்டும் என்ன ஆகாது அப்படின்னா இதுல வந்து சொல்லல 2025ல அது பாதுகாக்கணும்னு சொல்லல. கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கவனமாக படித்து விடையளிக்கவும். ஒரு விற்பனை பிரதிநிதி MNPQRS அப்படின்னு சொல்லிட்டு 6 நிறுவனங்களையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. கீழ்காணும் முறையில் தன் பணியை வந்து திட்டமிடுகிறார். என் 6க்கு முன்பும் இப்போ வந்து வரிசைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி போட்டுக்கணும், ஒரு 6 பேர் 6 நிறுவனங்களை போய் ஒரு தடவை தான் சந்திக்கணும். என் வந்து 6க்கு முன்பு எம்ஐ வந்து சந்தித்து விட வேண்டும், எம்ம வந்து சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6. கியூவுக்கு முன்பு வந்து அவர் என்னை சந்தித்து விட வேண்டும். அப்ப 6க்கு முன்னாடியும் நம்மளுக்கு கியூவுக்கு முன்னாடியும் என் வந்து வந்துடணும். மூன்றாவதாக பியை தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மூணாவதா நம்மளுக்கு பியை தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விற்பனை பிரதிநிதி ஆரை சந்திப்பதற்கு முன்பும் சந்திக்கிறதுக்கு முன்பாகவும் எஸ்ஐ சந்திச்ச உடனேயும் கியூவை சந்தித்தால் கியூவை அவர் எப்போது சந்திப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கியூவை வந்து எப்போது சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரை சந்திப்பதற்கு முன்னாடி அப்போ என் 6க்கு முன்பு எம்ஐ சந்தித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ம வந்து சந்திச்சிடணும் எதுக்கு முன்னாடி, 6க்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என் வந்துருது. இங்க வந்து 6 போட்டு கியூவுக்கு முன்பு என்னை சந்திச்சு விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூவுக்கு முன்னாடியே நம்ம என்ன வந்து சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா பி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், எஸ்ஐயும் சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கியூவை வந்து எப்போது சந்திப்பாரு அப்படின்னு கேட்டா 5ஆவதா வந்து அவரு பாப்பாரு அப்படிங்கறதுதான் சரியானது. டான்ஸ் என்பது ஓட்டப்பந்தயம், அதே போல் மெதுவாக அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓட்டப்பந்தயம் அப்படின்னா ஸ்பீடு, மெதுவாக அப்படின்னா ஸ்லோவா போறது அப்படிங்கறது அர்த்தம். ஆனா இங்க என்ன வருது நம்மளுக்கு, விரைவு, ஓடு. ஓட்டப்பந்தயம்னா ஓடுறதுன்னு சொல்லலாம், இன்னொன்னு பாஞ்சு போறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க ரெண்டுமே என்ன பண்ணிருக்காங்க, நிறுத்து வராது, நிப்பாட்டுறது அப்படின்னா மெதுவானா நிப்பாட்டுறது வராது, உலா வர்றதும் வராது. இது ரெண்டுலதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்றது ஆன்சர் வரும். அவங்க ஓட்டப்பந்தயம்னா ஓடுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா இல்ல பாய்ந்து அப்படிங்கிறது கொடுக்குறாங்களா அப்படிங்கறது அவங்க ஆன்சருக்கு சொன்னாதான் நம்மளுக்கு அதை சொல்ல முடியும். கிலோகிராம் உடன் தொடர்புடையது நிறையின் அலகு கிலோகிராம். அப்ப நியூட்டன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசையின் அலகு நியூட்டன். கீழ்காணும் இணைக்கான சொல்லு. கூழ் அப்படின்னா காகிதம். இப்ப சணல்னா நம்மளுக்கு என்ன வரும், சணல்ல கயிறு. கூழ்னா காகிதம், சணல்னா கயிறு. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஒரு நிறுவனத்தில் முதலாளிக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே முழுமையான ஒரு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அந்த நிறுவனம் நீண்ட காலத்திற்கு லாபகரமானதா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நிறுவனத்தை மூடணும் அப்படின்றது நடவடிக்கை எப்படி இருக்கும், மூடிட்டோம்னா அவங்க 2 பேத்துக்கான ஒரு லாபகரமானதா நீண்ட நாள் எப்படி இருக்கும், அது கிடையாது. தொழிலாளர்களை முதலாளிகளோடு ஒத்துப்போக சொல்லணும் அப்படிங்கிறது வந்திருக்கணும். முதலாளியை தொழிலாளர்களோடு ஒத்துப்போக சொல்லணும். 2 பேரையும் ஒத்துப்போங்க அப்படிங்கிறது சொல்றது வந்திருக்கணும். 1 மட்டும் என்னது வராது. இப்ப 2 3 மட்டும் வந்திருக்கணும். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு வார்த்தை. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு இது ஸ்கூல் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க 10th புக்ல. நவசக்தி யார் வருவாங்க அப்படின்னா திருவிக்கா வருவாரு. நவசக்தி திருவிக்கா 1920.
தமிழ்நாடு தமிழ்நாடு வரதராஜுலு நாயுடு. தமிழ்நாடு வரதராஜுலு நாயுடு 1925. சுதந்திர சங்கு அப்படின்னா சுதந்திர சங்கு அப்படிங்கிறது சுப்பிரமணியம் வருவாங்க. சுப்பிரமணியம் 1930 வருவாங்க. அதே மாதிரி நவஜீவன் அப்படின்னா நம்மளுக்கு காந்தி வருவாங்க. காந்தி வர்றாங்க. நவஜீவன் எப்போ வெளியிடுறாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு குறிப்பிடுங்க. பாருங்க, அப்ப 2-1-2-1-4-3 தான் நம்மளுக்கு வருது. அப்ப ஆன்சர்னு பாத்தீங்கன்னா இங்க 3-4 வந்துருக்கு. இது வந்து தப்பா கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. அவங்க ஆனா ஏவதான் ஆன்சரா போடுவாங்க. இது பாத்துக்கலாம். இவற்றில் எது சரியானவை என தெரிவு செய்க. எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரை மாங்குளம் பகுதியில் 5 தமிழ் கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நம்மளுக்கு மதுரை மாங்குளம் கல்வெட்டு அப்படின்னாவே பாண்டியன் நெடுஞ்சேழியன் வந்துருவாரு. 5 தமிழி கல்வெட்டுக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சரியானதுதான். தமிழக வடக்கெல்லை ஆந்திர பகுதியில் இருந்து சமணம் தமிழகத்திற்கு பரவுச்சு அப்படின்னா அது கிடையாது. உங்களுக்கு வட எல்லையினான ஆந்திரால இருந்து வர்றது வட இந்தியாவுல சரவண பெலகுலா வழியாக நம்மளுக்கு சமணம் வந்து தமிழகத்துல பரவி இருக்கும். தமிழின் மிக தொன்மையான எழுத்தமைதி கொண்ட கல்வெட்டுக்கள் தமிழி கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது சரியானதுதான். மதுரையை சுற்றி எத்தனை இடங்கள் பாத்தீங்கன்னா 24 இடங்களில் பாறைகளை குடைந்து அமைக்கப்பட்ட படுக்கை குகைகள் காண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 இடங்கள்ல. சரியானது பாத்தீங்கன்னா 1-3 சரி. சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசினுடைய 3வது மாநாட்டின் பற்றி கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது. 3வது மாநாடு அப்படின்னா 1887 நம்மளுக்கு பக்ருதீன் தியாப்ஜி வருவாரு. இது சென்னை தீவுத்திடல்ல நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீவுத்திடல்ல நடக்காது. சென்னையில நம்மளுக்கு மக்கீஸ் தோட்டத்துல வந்து நடந்திருக்கும். சென்னை மாகாணத்தை சேர்ந்த 236 பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. 607 பிரதிநிதிகள்ல நம்மளுக்கு சென்னையை சேர்ந்தவங்க 362 பேர் பங்கெடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஆளுநர் கன்னிமாரா பிரதிநிதிகளுக்கு சிறப்பா விருந்தளிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது சரியானது. ராவ் சாஹிப் மூக்கனச்சாரி வரவேற்பு குழுவினுடைய தலைவரா இருந்தாரு. மூக்கனச்சாரி அப்படிங்கிறவங்க இருக்க மாட்டாங்க, மாதவராவ் இருப்பாங்க. சக்தி மாதவராவ். 3 மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ 3 மட்டும்தான் சரியானது. பின்வருவனவற்றுள் தவறாக பொருத்துக. தவறானதை பொருத்துக. டேவிட் கோட்டை அப்படிங்கிறது நம்மளுக்கு கடலூர்ல ஆங்கிலேயர்கள் தான். கெல்டீரியா கோட்டை டச்சுக்காரர்கள் பழவேற்காடு. தரங்கம்பாடி கோட்டை அப்படிங்கிறது டேனியர்கள் வருவாங்க. டான்ஸ் டச்சுக்காரர்கள் வருவாங்க. டேனியர்கள் வந்து வருவாங்க. இது வந்து டச்சுக்காரர்கள், அது வந்து டேனியர்கள். லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது இது பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. தவறானது அப்படிங்கிறனால நம்மளுக்கு 2-3 தப்பு. சம்பூர்ண கிராம தினசரி வேலை வாய்ப்பு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்பூர்ண கிராம தினசரி வேலை வாய்ப்பு திட்டம் 2001 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா சம்பூர்ண கிராமின் ரோஜ்கார் யோஜனா, கூடுதலான ஊதியம் மற்றும் இது ஒரு கிராமப்புற வேலை வாய்ப்பு, உணவு பாதுகாப்பை வழங்குவது மற்றும் சத்துக்களின் அளவை உயர்த்துறதுக்காக, அதிக அளவுக்கு மக்களினுடைய வேலையின்மையை போக்குறதுக்காகவும், குழுக்களை உருவாக்குதல், சமூக பொருளாதாரம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு முன்னேற்றங்களை கிராமத்துல ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. மேற்கூறிய அனைத்தும் சரி. சரியான இணை கேட்டிருக்காங்க.
சாலை போக்குவரத்து அப்படின்னா அது போக்குவரத்து துறை தான். ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டுறவு திட்டம் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? கூட்டுறவு அப்படின்னா இது சமூக நலம் வராது, மகளிர் வராது. கூட்டுறவு அப்படிங்கிறது கிராமப்புற மேம்படுறதுக்காகவும் விவசாயிகளினுடைய கடன் உதவிக்காகவும் கொடுக்கப்படுறது. அதனால அது தப்பு. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறது எதுக்காக வருது அப்படின்னா இது தொழிலாளர்களினுடைய நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை தான். பயிற்சி துறை அப்படிங்கிறது இது பயிற்சி அப்படிங்கிறது மனிதவள மேம்பாடு வராது. இது வந்து திறன் மேம்பாடு, அதாவது வேலை வாய்ப்புக்கான ஒரு பாதுகாப்பு துறையா குறிக்கப்படுது. நம்மளுக்கு சரியானது கேட்டிருக்கனால 1 1 3 சரி வரும். சரியானது 1 சரி, 3 சரி. சரியான இணை சரியானதை கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ இயற்றப்பட்டிருக்கு நம்மளுக்கு தெரியும். 73வது சட்ட திருத்தம் மூலமா 1992 வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. இது வந்து தப்பு. 92 தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏப்ரல் 24. உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கிய பிரிவு அப்படின்னா அது 243 தான் நம்மளுக்கு பஞ்சாயத்து சொல்லியிருப்பாங்க. 243ல இருந்து 243 ஓ வரைக்கும் பஞ்சாயத்து தான் சொல்லியிருக்கோம். 9 பகுதி 9 வந்து குறிப்பிடும். 244 பட்டியல் இனம் போயிடுவாங்க. உள்ளாட்சி அமைப்பில் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு 73வது சட்ட திருத்தம் மூலமா கொடுத்திருப்பாங்க. சரியானது கேட்கறதுனால 2 4 சரி. இங்க இருக்கு 2 4 சரி. சி தான் ஆன்சர். பணமசோதா பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்கள்ல சரியானது. பணமசோதா அப்படிங்கிறது இந்த 2 அவைகளிலும் ஏதேனும் ஒன்றில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அவைகள்ல ஏதேனும் ஒன்றுல கிடையாது. மக்களவையில மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். மாநிலங்களவை பரிந்துரைத்த பணமசோதா மீது அந்த பரிந்துரையை மக்களவை நிராகரிக்க முடியும். ஒரு பரிந்துரைய ஏற்கிறது நிராகரிக்கிறது மக்களவையினுடைய விருப்பம். முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முடியாது, முடியும். அவங்க கொண்டு வர பரிந்துரைய மக்களவை நினைச்சா நிராகரிக்கலாம், ஏற்கலாம். பணமசோதா என்பது புதிய வரிகளை இயற்றுவது, நீக்குவது, மாற்றுவது. அது வந்து சரியானதுதான். பணமசோதாவானது தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுப்பதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 4 சரி. பின்வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? சரியானது பாருங்க. வம்சாவளி அடிப்படையில குடியுரிமை அப்படின்றது. ஒருத்தர் வம்சாவளி மூலமா குடியுரிமை அப்படின்னா 26 ஜனவரி 1950 நம்ம அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா? அல்லது அதற்கு அப்புறமா இந்தியாவுக்கு வெளியே பிறந்தவங்க அப்படிங்கிறப்போ டிசம்பர் 10 1992க்குள்ள அவங்க குடியுரிமை வந்து பெறாங்க. பதிவு மூலமா ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா பதிவு பெறுறது அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இங்க ஒரு வெளிநாட்டவர் சட்டவிரோதமாக குடியேறியவர் அல்லது இந்திய அரசாங்கத்திடம் பதிவு செய்வதற்காக விண்ணப்பத்துல இந்திய குடியுரிமை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. பதிவு பண்றாங்க அப்படின்னா வேற வெளிநாட்டவர் வந்து நம்ம இந்திய குடிமகனை வந்து கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பதிவு மூலமா குடியுரிமை பெற்றுக்கலாம். அதனால இது வந்து தப்பு. இயற்கை மயமாக்கல் மூலம் குடியுரிமை நேச்சுரா குடியுரிமை பெறுறது அப்படிங்கிறது எந்த ஒரு புதிய நிலப்பரப்பும் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறினால் அந்த நிலப்பரப்பின் நபரை இந்திய குடிமகனாக இந்திய அரசாங்கம் குறிப்பிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நிலப்பரப்பு அப்படின்னா பிரதேசங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த பாண்டிச்சேரியை இணைச்சது மூலமா இணைச்சிருப்பாங்க. சோ இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா இது வந்து இயற்கை குடியுரிமை மூலமா நம்மளுக்கு வராது. இயற்கையா குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு வெளிநாட்டவர் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு இந்தியா பிடிச்சிருக்கு, நான் இந்தியாவில தங்கிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணலாம், இந்தியாவோட குடியுரிமை இயற்கையா வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். நம்மளுக்கு சரியானது கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தான் சரி.
சிறிய துணைக்கோள் டிஎன்ஏ அப்படிங்கிறது. இந்த சிறிய துணைக்கோள் டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா, டிஎன்ஏவின் ஒரு பகுதியில் உள்ள 10 to 60 இந்த பிபி கார இணைகள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நீளமான அடிப்படை வரிசைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த சிறிய துணைக்கோள் டிஎன்ஏ வரும். ஏன்னா இது நம்மளுக்கு அந்த டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பத்துல இந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆன்சருக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நம்மளுக்கு 2026 அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த எக்ஸாம் இருக்கிறதுனால கிளாஸஸ் வந்து முறையா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.